எங்கள் வீட்டில் ஒர்க்மேட் வாங்கியிருக்கிறோம். ஒர்க்மேட்டில் வந்து த்ரெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அந்த த்ரெட்டிங் பண்ணும்போது ஒரு பொசிஷன் இருக்குது. இதுக்கு இந்த கரெக்டான த்ரெட்டிங் பண்ணால் மட்டும்தான் இந்த மிஷின் வந்து தைக்கும். இந்த மிஷினில் வந்து ஹெவி வரைக்கும், லைட்லேருந்து ஹெவி வரைக்கும் தைச்சிக்கலாம். ஊசியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்தளை ஊசியோட வர மிஷினு. ஷெட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பலகையே வந்து நல்லா ப்ராடாக இருக்கும். நல்லா ப்ராட்னஸ் பலகை. மிஷின் சாய்ச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே உள்ள ஃபுல்லாக வந்து லிஃப்டர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு செட்டிங்ஸ் எல்லாம் பக்காவாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து லிஃப்டருக்கு, இது ஹூக் ஷெட்டு. ஆயில் போடணும் அப்படின்னா நீங்கள் ஆயில் போடச்சா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டிங் கூட காமிச்சிடறேன். ஆயில் போடும்போது இந்த ஷெட்டிலோட ரேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு ட்ராப் விடணும். அதுக்கப்புறம் இந்த ஏரியா இது ஸ்டார்டிங்ல இந்த ஏரியாவில் ஒரு ட்ராப் விடணும். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் ஒரு ட்ராப் விடணும். இதெல்லாம் அது லிங்க் செட்டு இல்லைங்க. இதெல்லாமே ஒரு ஒரு ட்ராப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னர் ட்ராப்பு, இந்த கார்னர் ஒரு ட்ராப்பு, நெக்ஸ்ட் இந்த கார்னர் ட்ராப்பு. இது பேக்கில் இந்த ஜாயிண்ட் ஆகிற இடம், இந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற நூல்கள் மாட்டிக்கும். அதனால இந்த இடத்துல ஒரு ட்ராப் விட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எக்காரணத்து கொண்டும் இந்த 3 ஸ்க்ரூவை கைட்டவே கூடாது. இந்த ஒரு ஸ்க்ரூ, அந்த 2வது ஸ்க்ரூ, அந்த 3வது ஸ்க்ரூ. இதெல்லாம் கம்பெனி டைமிங். இது போலிங்க கம்பெனியில் வச்ச டைமிங்கு. இந்த டைமிங் மிஸ் ஆகக்கூடாதுன்னா நம்ம தெரியாமல் நூல் மாட்டிக்கிச்சுன்னு லூஸ் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணால் தலை மட்டும் எடுத்துகிட்டு போய் கடைக்காரருக்கு கொடுத்தா நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேப்பா, பக்கத்து ஃபர்ஸ்ட் நம்ம பாபின் சுற்றணும் அப்படின்னா இந்த பாபினை எம்டி பண்ணிக்கலாம். இந்த பாபினை எம்டி பண்ணிட்டு பெல்ட் போட்டுக்கணும். ஓகே, பெல்ட் போட்டாச்சு. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு காலிலே மிதிக்கலாம். மோட்டர் போட்டுருக்காங்க, ஒரே ஒரு காலில் நல்லா மிதிக்க ஃப்ரீயா இருக்கும். ஆச்சா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, பாபி சுற்றும்போது இந்த த்ரெட்டை எடுத்துக்கலாம். இந்த த்ரெட்டை எடுத்துட்டு 1 2 3 கிளாக் வைஸ்ல 3 சுத்திட்டு பாபில் இப்படி பிரிக்கணும். பிடிச்சிக்க இதுக்குள்ள ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த பட்டன் அப்படி ப்ரெஸ் பண்ணினா கீழே உட்காந்துரும். அப்போ நீங்க ஒரு காலில் அப்படி தொடர் பண்ணும்போது சுத்தல அப்படின்னா இதை இந்த லிவர் பத்திக்கலாம். இதை டேரக்டா பிடிச்சா போதும். ஓகே, இது ரொம்ப அதாவது மீடியமா டைட் வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து இது வந்து இதுல டச் ஆகாம இருக்கும். ஏன்னா சில பாபின் செட் ஆகும். கம்பெனி பாபினை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். ஏன்னா இந்த பாபினோட ஹோல் வந்து பெருசா இருக்கும். அதனால நம்ம வாங்கும் போது கடையில போயிட்டு டாட் பாபின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாபின், இந்த பாபின்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். கம்பெனில வர பாபின் கம்பெனி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதை யூஸ் பண்ணாம நம்ம கடையில வாங்குற பாபின் நல்லா இருக்கும். ஹோல்ஸ் பாபின் கேட்டான்னு தருவாங்க. பெரிய மிஷின் தான், பெரிய மிஷின் பாபின் கேட்கும். சின்ன மிஷின் பாபின்னா உங்களுக்கு ப்ராடா இருக்கும். ஆச்சா, இதுல இருந்து எடுத்துடலாம். ஓகே 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 நெக்ஸ்ட் இதை எடுத்துட்டு இது எப்படி போடணும் அப்படின்னா, கிளாக் வைஸ் பாபின் வந்து கிளாக் வைஸ்ல சுத்தணும். கிளாக் வைஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த 2 டாட் இங்க வெட்டு தெரியுதுல, இந்த வெட்டுக்குள்ள உள்ள போடணும். போட்டுட்டு தொங்கிட்டுனா நிக்கணும் பாபின். கரெக்டுங்க. பாபின் சோட்டா நீ எத்தனை இன்னொரு போடி காட்டுறேன். ஓகேவா, எப்படி சுத்தி பார்த்துக்கோ, பொறுமையா தூக்குறோம். போடும்போது எப்பவுமே என்ன பண்ணணும், ஊசி வந்து மேல இருக்கும். ஓகே, ஊசி டாப்ல இருக்கணும். ஊசி டாப்ல வச்சுட்டு இந்த டோரை வந்து இந்த ஃபிங்கரை தள்ளி ஓபன் பண்ணிடுவோம். ஃபிங்கரை தள்ளி பொறுமையா ஓபன் பண்ணணும். அப்பதான் பாபின் போடும்போது உங்களுக்கு வீடியோல தெரியும். ஓகே, போடும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, இது ஓப்பன் வந்து மேலே வச்சுக்கணும். இங்க லாக் ஓப்பன் பண்ண மேலே வச்சுட்டு ஓப்பன் டிஸ்பிளேக்கு இது ஓப்பன் தெரியுதா, இந்த ஓப்பன் மேல இருக்கிற மாதிரி உள்ள வச்சு அழுத்து போறோம். ஜஸ்ட் அழுத்து, ஒரு ப்ரெஸ் அழுத்து போறோம். 3 2 1 அவ்வளோதான். டக்குன்னு சவுண்ட் வந்துச்சுன்னா பாபின் லாக் ஆயிடுச்சா. லாக் ஆயிட்ட பிறகு இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். பிறகு இது லாக் ஆயிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், டாப் த்ரெட்டிங் பண்ண போறோம். டாப் த்ரெட்டிங் பண்ணும்போது ஸ்டெப்பு பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா இது பாருங்க, கிட்ட கட்டுங்க. 1 இந்த ஏரியால 1 இது 2. ஓகே, இந்த 2 இந்த ஏரியா போட்டுட்டு இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு இந்த இந்த தட்டு மாதிரி இருக்கு இல்லையா, உள்ள சில்வர் தட்டு, அதுக்குள்ள போதான்னு பார்க்கணும். டைட்டா போகணும், ஃப்ரீயாவே போகக்கூடாது. நல்லா டைட்டா போனாதான் தைக்கும் போது உங்களுக்கு வந்து இழுத்த டைட்டா இருக்கணும் ஓரளவுக்கு.
இந்த பிளேட் உள்ள போயிடுச்சான்னு கன்ஃபர்மேஷன். இந்த பிளேட் உள்ள போகல அப்படின்னா கீழே போய் ஸ்கீ பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாப்பர்ல போடணும். இது பேர் வந்து டேக்கப் லிவர். இது பேர் டேக்கப் லிவர். இந்த டேக்கப் லிவர்ல நூலை உள்ள போட்டுருங்க. இது உருட்ட ஊசி. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் உருட்ட ஊசி. உருட்ட ஊசி இல்ல பேக் டெக் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப்பர்ல போறேன். இங்க ஒரு கம்பி இல்லை, கட்டாயம் ஒன்று இருக்கு, பரவாயில்ல, நோ இஷ்யூ. அப்புறம் டாக்டர் வந்து நீடில் எப்படி போடணும், ரைட் ஹேண்ட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு, லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ரைட்டுக்கு இப்படி வெளியில இந்த பக்கம் எடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி எடுங்க. சரி, அடுத்தது விஷயத்துக்கு இது வந்து ஸ்டிச் லென்த் டயல் சொல்லுவாங்க. இது பேர் வந்து ஸ்டிச் லென்த் டயல். இது எப்பவுமே வந்து 5ல் வைக்கக்கூடாது, 2.5 வச்சா போதும். இது அழுத்திட்டு இந்த லிவரை கீழே அழுத்திட்டு 2.5 வைக்கணும். 2.5 வச்சுட்டு இது பேக் டக், இது ரிவர்ஸ். நம்ம வந்து பின்னாடி முன்னாடி போயிட்டு வரதுக்கு தைச்சு காட்டுறேன். இது வந்து 2.5 வச்சாதான் 1 இன்ச்சுக்கு வந்து 10 குத்து நல்லா ஸ்ட்ராங்கா ஆகும். நம்ம தைக்கும் போது இந்த பல்லு ஃப்ரண்ட்ல மூவ் ஆகுது போய் பிச்சு போனது ஃபீடிங் மாறிடுச்சா விட்டா ஃபீடிங் வந்து மூவ்மெண்ட். இது நான் சீக்கிரம் திக்காது தைச்சு காட்டுறேன் பாருங்க. அப்படி கப்பலா வேணும். இப்போ கீழே இருக்கிற நூல் மேல வரப்போகுது. கீழே இருக்கிற நூல் வரணும்னா மேல கை பிடிச்சிட்டு இந்த நூல் இந்த வீலை வந்து சுத்தணும். இந்த வீலை வந்து இப்படி கீழே சுத்தணும். ஒரே ஒரு சுத்து இப்படி போயிட்டு வந்துடுச்சுன்னா அடி நூல் மேல வந்துடும். ஆகாது இதுக்கும் மேல வந்துடும். மேல வந்த பிறகு இந்த நூலை அப்படியே இழுத்துட்டு கைடு காலில் கைடு தூக்கிட்டு தூண் பக்கமா தள்ளிட்டீங்கன்னா இப்போ நம்ம மிஷின் தைக்க ரெடி. ஓகே, ஆயில் போடும்போது நம்ம கீழே எல்லாம் போட்டோம்லாம் அதே மாதிரி இங்கேயும் போடலாம். 1 2 இந்த கேப்பை திறந்து அப்புறம் இந்த டாட் மிஷின்லாம் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு வாட்டி மிஷின் சாய்ச்சி துடைக்கலாம். ஒன்றும் பயம் கிடையாது.